வணக்கம் அனைவருக்கும். நான் உங்கள் ஜோதிடர் செல்வம். இன்னைக்கு நம்ம வீடியோல பார்க்க போறது கரணங்கள் பத்தி. இந்த கரணங்கள் மொத்தம் 11 கரணங்கள் இருக்கு. அது என்னென்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பவம், பாலவம், கௌளவம், தைத்துளை, கரசை, வணிசை, பத்தரை, சகுனி, சதுஸ்பாதம், நாகவம், கிம்ஸ்துகினம் அப்படிங்கிற 11 கரணங்கள் இருக்கு. இந்த 11 கரணங்களுமே 11 அதிபதிகள் கொண்டது. இந்த கரணங்களுக்கு உரிய அதிபதிகளை தான் நாம கர்ணநாதன் அப்படின்னு சொல்றோம். இந்த கர்ணநாதன் யாராரு? நமக்கு எந்த கிரகம் கர்ணநாதனா வருதோ, அவர் எந்த ஸ்தானங்கள்ல போய் நம்ம ராசி கட்டத்துல அமர்ந்தாலுமே, நமக்கு ஏதாவது ஒரு வகையில நன்மையை செஞ்சுக்கிட்டே இருப்பாரு. ஏதாவது ஒரு பிரச்சனையில போய் நம்ம மாட்ட போறோம் அப்படின்னா, இந்த பிரச்சனையில இருந்து கடைசி கட்டத்திலயாவது நம்மளை காப்பாத்தணும் அப்படின்னா, கண்டிப்பா கர்ணநாதன் தான் நமக்கு உதவி செய்வார். அது நம்மளுடைய ராசி கட்டத்துல அமர்ந்த பாவங்களை பொறுத்து நேராகவோ அல்லது மறைமுகமாகவோ ஒரு உதவிய குடுப்பாரு. அத நாம கரெக்ட்டா ஐடென்டிஃபை பண்ணி தெரிஞ்சுக்கிட்டாலே போதும். சரிங்களா? இப்போ இந்த கரணங்களுக்குரிய அதிபதிகள்லாம் யாராரு அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கணும். பவகரணத்துக்கு செவ்வாய் பகவான் தான் அதிபதி. அதனுடைய கரண விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா, பவகரணத்துக்கு சிங்கம் அப்படிங்கிறது அந்த கரணத்தினுடைய விலங்கா இருக்கு. அடுத்தது பாலவ கரணம். இந்த பாலவ கரணத்துக்கு புலி அப்படிங்கிறது கர்ண விலங்கு. அதனுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, ராகு பகவான். அடுத்ததா கௌளவ கரணம். இந்த கௌளவ கரணத்தினுடைய அதிபதி சனி. அதனுடைய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா பன்றி. கௌளவ கரணம் அப்படின்னா பன்றி முகம் யாருக்கெல்லாம் இருக்கு? வாராகி அம்மனுக்கு இருக்கு, வராக மூர்த்திக்கு இருக்கு. இவங்கெல்லாம் இந்த கர்ணத்தினுடைய அதிதேவதைகளா வருவாங்க. நான் ஒரு விலங்கு சொல்றேன், ஒரு அதிபதி சொல்றேன் அப்படின்னா, அந்த விலங்கு சம்பந்தப்பட்ட தெய்வங்களா இருக்கலாம், அல்லது அந்த அதிபதிகள் சார்ந்த தெய்வங்களா இருக்கலாம். அந்த தெய்வங்கள் தான் இந்த கரணங்களுக்கு அதிதேவதைகளா இருந்து வழி செய்யும். சரிங்களா? அத நீங்களா எடுத்துக்கலாம். இந்த தெய்வம் தான் அப்படின்னு எதையும் டிஃபைன் பண்ண முடியாது. அது சார்ந்த, அது பயன்படக்கூடிய, அது குறிக்கக்கூடிய எந்த ஒரு தெய்வமாக இருந்தாலும் அந்த கரணத்திற்கு அது வேலை செய்யும். அப்படிதான் நீங்க புரிஞ்சுக்கணும். சரியா? இல்ல சார், இந்த கரணத்துக்கு இப்படி ஒண்ணு போட்டிருக்காங்களே, அப்படி ஒண்ணு போட்டிருக்காங்களே அப்படிங்கிறதெல்லாம் நினைச்சு கன்ஃபியூஸ் பண்ணிக்க வேண்டாம். சரியா? அடுத்ததா தைத்துளை கரணம். இந்த தைத்துளை கரணம் அப்படிங்கிறது கழுதை. கழுதை வந்து அதனுடைய விலங்கு. சுக்கிரன் அப்படிங்கிறது அந்த கர்ணத்தினுடைய அதிபதியார். ஓகேவா? அப்போ சுக்கிரன் சம்பந்தப்பட்ட இது எல்லாத்தையுமே எடுத்துக்கலாமா சார்னா எடுத்துக்கலாம். கழுதையை சார்ந்த எல்லாத்தையும் எடுத்துக்கலாமான்னா எடுத்துக்கலாம். தாராளமா எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்ததா கரசை கரணம். கரசை கரணத்துக்கு அதிபதி சந்திரன். அதனுடைய விலங்கு எதுன்னு பாத்தீங்கன்னா யானை. இப்ப கோயிலுக்கு போனீங்க அப்படின்னா, யானைகிட்ட நம்ம ஆசீர்வாதம் வாங்குறது, யானைக்கு நம்ம சாப்பாடு கொடுக்குறது எல்லாமே நம்மளுடைய கரசை கரணத்தை இயக்கும். இதுல ஒரு சின்ன சூட்சமம் ஒண்ணு சொல்றேன். அதை நீங்க ட்ரை பண்ணி பாருங்க. என்னன்னா, ஒவ்வொரு கிரகத்திற்கும் நட்பு பகை அப்படின்னு பார்ப்போம் பாத்தீங்களா? அப்போ அந்த நட்பு பகை அப்படிங்கிற வரக்கூடிய கரணங்கள் இருக்குல்ல. இப்போ செவ்வாய்க்கு சுக்கிரன் வந்து நட்பு கிரகம் தான். செவ்வாயினுடைய கரணம் பவகரணம். சுக்கிரனுடைய கரணம் தைத்துளை கரணம். இந்த 2 கிரகங்களுமே நட்பு கிரகங்கள் தான். அப்போ ஒரு பொருத்தம் பார்க்கிறோம். ஒரு பவகரணம் வருது, தைத்துளை கரணம் வருதுன்னா 2மே நட்பு தானே. அங்க நம்ம ராசி பொருத்தம், ராசியாதிபதி பொருத்தம் பார்க்கறதுக்கும் இந்த கரணத்தை வச்சும் நம்மளால இணைக்க முடியும். இது எல்லாமே எதை ஒட்டியது அப்படின்னா, ஒரு செயலை செய்யும் பொழுது அந்த செயலுக்கான எதிர்விளைவு செயல் அப்படிங்கிறது நிச்சயமா நிகழ்ந்தே தீரும். சரிங்களா? அதுதான் நாம கர்மாவா எடுக்கிறோம். அப்படி எடுக்கிறப்போ ஒரு செயலுக்கான எதிர்விளைவு செயல் எப்படியா வேணாலும் இருக்கலாம். அது நமக்கு சாதகமானதா இருக்கணும் அப்படின்னா, அதுக்கு சாதகமான செயல்களை தூண்டுவதன் மூலியமாகவே நமக்கு சாதகமான ஒரு செயல் நடக்கும். இப்போ ஒரு விஷயம் உங்களுக்கு சாதகமா நடக்கணும் அப்படின்னா, அதுக்கு சாதகமான விஷயத்த தூண்டணும். எனக்கும் இன்னொருத்தருக்கும் ஒரு செயல் நடக்கணும். இன்னொருத்தவர் மூலியமா எனக்கு ஒரு செயல் நடக்கணும் அப்படின்னா, அந்த இன்னொருத்தவர் அந்த இன்னொருத்தவர் எனக்கு மிகவும் நட்பானவர் அப்படின்னா, அவருக்கு நான் எந்தவித முன்னேற்பாடுகளும் செய்ய வேண்டியதில்லை. என்னுடைய தேவைகளை அறிந்து நான் கேட்ட உடனே அந்த செயல்களானது நடந்து முடிஞ்சிடும். ஆனா, எனக்கு நடக்க வேண்டிய காரியம் என்னை பிடிக்காதவரா இருக்கலாம். எனக்கு ஆகாதவரா இருக்கலாம். அவர்கிட்ட எக்காரணத்த கொண்டும் நான் போய் நிக்கக்கூடாது அப்படின்னு இருக்கலாம்.
அப்படி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள்ல அந்த நபரை இயக்கணும் இல்லையா? உதாரணத்துக்கு அவர் எனக்கு ஒரு பணம் தரணும். என்கிட்ட இருந்து ரூ. 1,00,000 பணம் வாங்கிட்டு போனவர் திருப்பி தரவே இல்ல. ஆனா அவருக்கும் எனக்குமான உறவு அப்படிங்கிறது முறிஞ்சிருச்சு. ஆனா அவர்கிட்ட இருந்து வர வேண்டியது என்னுடைய பணம் பாக்கி இருக்குது அப்படின்னா, அந்த பாக்கி தரக்கூடிய நபரை நாம இயக்கணும்ல. நாமலாம் டைரக்டா போய் பேச முடியாது. அப்ப அவரை எப்படி இயக்குனா நம்ம கிட்ட இருந்து பணம் சேரும் அப்படிங்கிறத இந்த கரணங்கள் மூலியமா நம்மளால இயக்க முடியும். புரியுதுங்களா? ஜோதிடத்தை நம்ம எப்படி வேணாலும் நம்மளுடைய பயன்பாட்டுக்கு தகுந்த மாதிரி மாத்த முடியும். அத சரியா இயக்கணும் அப்படின்னா நமக்கு நடக்க வேண்டிய பலன் எக்ஸாக்டா நடக்கும். சரிங்களா? அதெல்லாம் உங்களுக்கு போக போக ஜோதிடத்துக்குள்ள ஆழமா போக போக ஒரு ஒரு விஷயமும் உங்களுக்கே புரிய வரும். சரிங்களா? நான் இதெல்லாம் ஃபாலோ பண்றேன். எனக்கு இதெல்லாம் எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணி அது சக்சஸ் ஆயிருக்கு. அதனால நான் அதெல்லாம் நம்புறேன். சில பேருக்கு அது இந்த மாதிரிலாம் ஒண்ணும் கிடையாது அப்படிலாம் தோணலாம். ஏன்னா அதெல்லாம் அவங்க இன்னும் டச் பண்ணியிருக்க மாட்டாங்களோ அப்படின்னு தோணுது. அவ்வளவுதான். வேற ஒண்ணும் புதுசா எக்ஸ்பிளனேஷன் கொடுக்க வேண்டியதில்ல. கரணங்கள் எதுக்கெல்லாம் பயன்படுத்தலாம்னு சொல்றாங்கல்ல, நமக்கு தகுந்த மாரி எப்படி வேணாலும் பயன்படுத்திக்கலாங்க. ஜோதிடத்தை எப்பயுமே அதனாலதான் இன்னைக்கு பாத்தீங்கன்னா, எல்லார் கையிலயும் போய் அது மாட்டிக்கிட்டு, அவங்க இஷ்டத்துக்கு தகுந்த மாதிரி பரிகாரங்கள் சொல்றது, அவங்களுக்கு தகுந்த மாதிரி அத வளர்ச்சிக்கிறது, அப்படி போயிட்டு இருக்கு. நம்ம கர்மாவ ஒட்டி எடுக்கிறதுனால, இந்த கர்மாவுக்கு இப்படிதான் செயல்படணும் அப்படிங்கிற ஃபார்முலா நமக்கு தெரிஞ்சதுனால, அத நம்ம செய்றோம். இது கர்மாவுக்கு எகெயின்ஸ்ட் ஆனதா அப்படின்னா, கண்டிப்பா கிடையாது. இது பரிகாரத்த ஒட்டியும் போகாது. ஏன்னா, உங்களுக்கு ஒரு செயல் நடக்கணும், இல்ல திருமணமே நடக்குதுன்னு வச்சுப்போம். ஒரு திருமணம் அனைவருக்கும் நடக்க வேண்டிய ஒரு அத்தியாவசிய ஒரு நிகழ்வு. சரிங்களா? அப்போ அந்த திருமணமானது தள்ளி போகுது, தடைப்படுது, திருமணம் நடக்காம இருக்கு, இல்ல இவர் திருமணம் பண்ணிக்காம இருக்கிறாரு அப்படின்னா, அதுக்கான காரணகர்த்தா என்னவோ அத கண்டுபிடிச்சு அந்த செயல்களை தூண்டணும். நமக்கு ஒரு விஷயம் நடக்குது அப்படின்னா, அந்த செயல்களை தூண்டுதல் மூலியமா தானே நமக்கு ஒரு விஷயம் நடக்கும். எந்த ஒரு செயலையும் தூண்டாம, அந்த செயல தொடாம நமக்கு ஒரு செயல் நடக்காது. அதுதான் கர்மா. அப்போ அந்த கர்மாவுக்கு தகுந்தா மாதிரி, நான் என்ன கர்மா வாங்கி வச்சிருக்கேன். எனக்கு என்ன மாதிரியான கர்மாலாம் வெளியில இருக்கு. எனக்கு சாதகமானது, இல்ல எனக்கு பாதகமானது. அத எனக்கு சாதகமா இருந்துச்சுன்னா, அத எப்படி தூண்டி நமக்கு சாதகமா அத எடுத்துக்கிறது. அந்த கர்மாவ எப்படி நம்மளோட அட்டாச் பண்ணிக்கிறது. நமக்கு சாதகம் இல்லாத கர்மாவ எப்படி அத தொடாம இருக்கிறது. அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கணும். சரிங்களா? இது இந்த சப்ஜெக்ட்டோட சேர்ந்தது கிடையாது. ஒரு நாலேட்ஜா உங்ககிட்ட குடுக்கலாம். இத வச்சு நீங்க அடுத்தது யோசிக்கலாம். ஏதாவது ஒரு வாய்ப்புகள் உங்களுக்கு ஏற்படும் அப்படிங்கிறதுக்காக சொல்லக்கூடிய விஷயங்கள் தான். அதையும், இதையும் போட்டு கன்ஃப்யூஸ் பண்ணிக்க வேணாம். சரிதானே? அடுத்ததா பார்த்தோம்னா, அடுத்தது கரசை கரணம். கரசை கரணத்துக்கு அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா சந்திரன். அதனுடைய விலங்கு யானை. இத சொல்ல போய் தான் இப்ப இவ்வளோ நேரம் உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் பண்ற மாரி ஆயிடுச்சு. சரிங்களா? அடுத்தது வணிசை கரணம். வணிசை கரணம் அப்படிங்கிறது கர்ணநாதனா வரக்கூடியவர் சூரிய பகவான். அவருடைய விலங்கு எதுன்னு பார்த்தீங்கன்னா காளை. அப்ப சூரியனுக்கு அதிதேவதை சிவனா? அப்ப அந்த சிவனுக்கு விலங்கு யாரு? நந்தி தேவர் தானே? எப்படி மேட்ச் பண்ணிருக்காங்க பாத்தீங்களா? அப்போ ஒரு சிவன் கோயிலுக்கு போறோம். வணிசை கரணத்துல ஒருத்தர் பொறந்திருக்கிறாரு. அவர் ஒரு கோயிலுக்கு போறாரு அப்படின்னா, கட்டாயம் நந்தி தேவரை வழிபடாம போகக்கூடாது அப்படிங்கிறது தான் ஒரு சொல்லப்படாத விதி. ஆனா இன்னைக்கு நம்ம என்ன பண்றோம்? ஒரு நந்தி தேவரை கும்பிடாம கோயிலுக்குள்ள போறதில்ல. ஏன்னு இன்னைக்கு புரியுதா உங்களுக்கு? ஏன்னா அங்க இருக்கிறவரை தூண்டுறவர் இவர்தான்னு அர்த்தம். இவரை பிடிச்சோம், இவரை தூண்டணும் அப்படின்னா செயலானது அங்க நடக்கும் அப்படின்னு அர்த்தம். முன்னோர்கள் யாரும் முட்டாள்கள் இல்ல. எல்லாத்தையும் கரெக்டா வடிவமைச்சு கொடுத்துட்டு போயிருக்காங்க. அத நாம சரியா பயன்படுத்தணும். சரியா அத பயன்படுத்திக்கணும். அப்படிங்கிறது மட்டும் தான் நான் கேட்டுக்கிற ஒரே ஒரு விஷயம். சரிதானே? அடுத்ததா பாத்தீங்கன்னா, சகுனி கரணம். இந்த சகுனி கரணத்தினுடைய அதிபதி சனி பகவான். அதனுடைய விலங்கு காகம். சனினாலே நம்ம காகத்தை தான் சொல்லுவோம். கர்மக்காரகன், தொழில்காரகன் இல்லையா? அப்போ நமக்கு காகத்துக்கு உணவு வைக்கிறது மூலியமாவும் நம்மளுடைய இந்த சகுனி அப்படிங்கிற கரணத்தை இயக்க முடியும். இந்த சகுனி அப்படிங்கிற கரணம் ஒரே ஒரு திதிக்கு மட்டும்தான் வரும். எதுக்கு தெரியுங்களா? தேய்பிரையில சதுர்தசி திதிக்கு மட்டும்தான் இந்த சகுனி கரணம் வரும். அடுத்ததா பாத்தீங்கன்னா பத்தரை கரணம். இந்த பத்தரை கரணத்தினுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா கேது. பத்தரை கரணத்துல ஒருத்தவங்க பிறந்திருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு கேது பகவான் அதிபதியா வருவாரு. கேதுவினுடைய காரகத்துவத்துல என்னென்ன மாதிரியான விஷயங்கள்லாம் வருதோ அது அத்தனையுமே இந்த பத்தரை கரணத்தை இயக்கும்.
அதே மாதிரி அதனுடைய விலங்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுடைய ஒரு விலங்கு தான். முருகப்பெருமானை வணங்குவதன் மூலியமாகவும் இந்த பத்தரை கரணத்தை நம்மளால இயக்க முடியும். அப்போ இந்த கோழிய நாம உட்கொள்ளலாமா? பத்தரை கரணத்துல ஒருத்தர் பிறந்திருக்கிறாருங்க. அவரு போய் கோழிய சாப்பிட முடியுமா? ஏன்னா கர்ண விலங்கே அதுதான். அதையே இவரு சாப்பிடுறாரு அப்படின்னா, அங்க அந்த கர்ணநாதன் தோத்து போற மாதிரி இல்லையா? யாரு வேணாலும் தோத்து போலாம். ஆனா கர்ணநாதன் தோற்கவே கூடாது. அத மட்டும் நல்லா மைண்ட்ல செட் பண்ணிக்கோங்க. சரிங்களா? உங்களுடைய கர்ணநாதன் யாருன்னு தெரிஞ்சிருச்சு அப்படின்னா, அது சார்ந்த காரகத்துவங்கள்ல உங்க ஜாதகங்கள்ல நீங்க சோடை போகக்கூடாது. அதுல நீங்க வலிவா இருந்துட்டீங்க அப்படின்னா, மத்த எல்லா விஷயத்தையும் கர்ணநாதன் ஒருத்தரே பார்த்துப்பாரு. சிம்பிளா இந்த ஒரு விஷயத்த நல்லா கெட்டியா புடிச்சுக்கிட்டாலே, பல பிரச்சனைகளுக்கு தீர்வானது கிடைக்கும். அடுத்ததா பார்த்தோம் அப்படின்னா, சதுஷ்பாத கரணம். இந்த சதுஷ்பாத கரணத்தினுடைய அதிபதி யாருன்னு பார்த்தீங்கன்னா, குரு பகவான் வராரு. ஆனா விலங்கு என்னவா வருது? நாய் வந்து சதுஷ்பாத கரணத்தினுடைய விலங்கா வருது. அப்ப ஒரு கோயிலுக்கு போறோம். அங்க போய் ஒரு குருவ தட்சிணாமூர்த்திய நம்ம சந்திக்கிறோம் அப்படின்னா, அந்த தட்சிணாமூர்த்தி கிட்ட ஒரு வேலை நடக்கிறதுக்கு நீங்க யார புடிக்கணும்? கால பைரவர புடிக்கணும். ஏன்னா அவர்கிட்ட தானே நாய் இருக்கு. அப்போ ஒரு கால பைரவர்கிட்ட ஒரு வேண்டுதல வைக்கிறீங்க அப்படின்னா, அது குரு பகவான் மூலியமா செயல்படும் அப்படிங்கிறது ஒரு சூட்சம விதி. சரிங்களா? இப்படி ஒவ்வொரு விஷயமா நீங்க ஜோதிடத்துல தெரிஞ்சுக்கும்போது, நெறைய வியக்கத்தக்க விஷயங்கள் நடக்கும். இதெல்லாம் நம்ம மனப்பாடம் பண்ணி பலன் சொல்றதா அப்படின்னு கிடையாது. இத நீங்க லைஃப்ல எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும். சதுஷ்பாத கரணத்துல ஒருத்தர் பொறந்திருக்கிறாரு அப்படின்னா, அவங்க வீட்ல நாய் வளர்க்கறதன் மூலியமா, இந்த குருவினுடைய காரகத்துவத்துல இருக்கக்கூடிய விஷயங்கள்ல இருந்து அவங்களுக்கு நன்மையானது நடக்கும். கர்ண விலங்கின் மூலியமா அது தூண்டப்பட்டு, கரணாதன் மூலியமா நமக்கு அது கிடைக்கும். அவ்வளவுதான். சரியா? அடுத்ததா பாத்தீங்கன்னா, நாகவ கரணம். இந்த நாகவ கரணத்தினுடைய அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா, ராகு பகவான். அதனுடைய விலங்கு அப்படிங்கிறது பாம்பு. சரிங்களா? பொதுவா பாம்பு வீட்டுக்கு வந்துட்டு போணுச்சுன்னா, பணம் வரும்னு சொல்லுவாங்க. தயவு செஞ்சு நீங்க நாகவ கரணமா இல்லன்னா கூட, வீட்டுக்கு பாம்பு வந்துச்சுன்னா அடிக்காதீங்க. அது ஃபயர் சர்வீஸ்ட்டயோ அல்லது ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்லயோ ஃபோன் பண்ணி சொல்லி, அந்த பாம்ப புடிச்சு கொண்டு வேற இடத்துல விட சொல்லுங்க. பாம்ப கொல்லக்கூடாது. பாம்ப கொன்னீங்க அப்படின்னா, கன்ஃபார்மா அடுத்த தலைமுறை உங்க வாரிசு வரப்போ, நாகதோஷத்தோட பொறக்கும். சர்ப்பதோஷத்தோட பொறக்கும். சரிங்களா? அதனால பாம்ப தயவு செஞ்சு அடிக்காதீங்க, கொல்லாதீங்க. புரியுதா? அடுத்ததா கடைசியா ஒரு கரணம் இருக்குது. கிம்ஸ்துக்கினம் அப்படிங்கிற ஒரு கரணம். இந்த கிம்ஸ்துக்கின கரணத்துக்கு புதன் அப்படிங்கிறவரு அதிபதியா வருவாரு. இதனுடைய விலங்கு அப்படின்னு பார்த்தோம்னா, இத விலங்குன்னு சொல்ல முடியாது. கிம்ஸ்துக்கினத்தோடது புழு. சரிங்களா? அந்த புழுக்கள் தான் வந்து பாத்தீங்கன்னா, கிம்ஸ்துக்கினத்துடைய கரண விலங்கா இருக்கு. அப்போ இந்த புழுக்களை எப்படி பயன்படுத்த முடியும்? மண்புழு உரங்கள் இருக்கு பாத்தீங்களா? இந்த மண்புழு உரங்கள் மூலியமா தயார் செய்யப்பட்ட உணவுப் பொருட்கள், இயற்கை விவசாயம் பண்றாங்கல்ல, அந்த இயற்கை விவசாய பொருட்களை சாப்பிடுவதன் மூலியமா, அதாவது புதன் காரகத்துவத்துல இருக்கக்கூடிய ப்ராப்ளத்துக்கு இயற்கை உணவு, அதாவது மண்புழு உரம் சார்ந்த உணவுப் பொருட்களை நம்ம எடுத்துக்கலாம். இப்ப நம்ம பார்த்த இந்த 11 கரணங்கள், 11 கரண அதிபதிகள், 11 கரணத்திற்கும் உரிய அந்த விலங்கு. இத நாம அதனுடைய தன்மைக்கு தகுந்தாற் போல அதை மேம்படுத்துற மாதிரியான விஷயங்களை செய்யணும். ஒருபோதும் அது தாழ்ந்து போற மாதிரியோ, அல்லது தோத்து போற மாதிரியோ, அல்லது அது இறந்து போற மாதிரியோ எந்த ஒரு செயலுக்கும் நாம காரணமா இருக்கக்கூடாது. அந்த செயல்களை பார்க்கவும் கூடாது. அப்படி நம்ம இருந்துட்டோம் அப்படின்னா, நம்ம கருணாநாதனை நாம வலுப்படுத்திக்கிட்டோம் அப்படின்னா, நமக்கு எப்பயுமே வெற்றி அப்படிங்கிறது நிச்சயம் உண்டு. கடைசி நேரத்திலையும் கை கொடுத்து தூக்கக்கூடியவர் கர்ணநாதன் ஒருத்தர் மட்டும்தான். அப்போ அந்த கர்ணநாதன் நம்ம ஜாதகத்துல எந்த ஆதிபத்தியம் வாங்கியிருந்தாலும் நமக்கு கர்ணநாதனாக தான் செயல்படுவார் அப்படிங்கிறத சொல்லி இந்த வீடியோவை முடிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம். அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய்.